ஃபாலோ ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ், அவரது அடிச்சுவடுகளை, அவரது பாதச்சுவடுகளை நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு ஒரு குணாதிசயத்தை, ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 10:38, அப்போஸ்தலர் 10:38 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நஸ்ரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த வார்த்தையை நான் ப்ரிப்பேர் பண்ணது 1.5 மாதத்துக்கு முன்னாடி. எனக்கு தெரியாது ஆண்டவர் ஏன் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொண்டு வராருன்னு சொல்லி. 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆக நன்மை சொல்லாமா? நன்மை, நன்மை என்று சொன்னால் நல்ல கிரியைகள், நல்ல செயல்கள், நற்செயல்கள், இதில் எல்லாமே அடங்குறது. எதெல்லாம் நன்மையான காரியங்கள், நன்மையான ஈவுகள் கர்த்தர் எனக்கு செய்தாரோ அல்லது நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டுமோ, இதில் எல்லா காரியங்களும் அடங்கி இருக்குது. அதை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே நாம் பார்ப்போம். வேதம் கூறுகிறது, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நீதிமொழிகள் 19வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, 19-11 அதிகாரத்திலும் சொல்லுகிறது, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை அப்படின்னு சொல்லிட்டு, தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். அப்போ அவசியம்தான நன்மை. நான் நன்மை செய்யும் போது அது என் ஆத்மாவுக்கு என்ன அது நன்மையாக முடிகிறது என்றும் அதை நாம பார்க்கலாம். அப்ப பாருங்க, சாலமோன் சொல்றாரு, சகலவற்றையும் அனுபவித்து எல்லாம் மாயை என்று ஆராய்ந்து பார்த்த சாலமோன் சொல்றாரு. என்னங்க, சாலமோன் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அவருக்கு பைபிளில் ஞானவான் என்று சொல்லி, அவரை விட பெரிய ஞானவான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது சாலமோன். ஆக ரொம்ப சிறந்த ஞானவான், இயேசுவுக்கு ஒப்பிட முடியாது. ஆனால் மனுஷன் பிரகாரமாக சிறந்த ஞானவான். அவர் என்ன சொல்றார் பாருங்க, சகலத்தையும் அனுபவித்திருக்கிறார். சகலத்தையும் அனுபவித்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து கடைசியில் அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? எல்லாம் மாயை அப்படின்னு சொல்றவர் என்ன சொல்றார் பாருங்க, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் சொல்லி யார் சொல்றாரு? என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியாய் இருப்பதும். பிரசங்கி 3:12-13 வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். சொல்லாமா? நன்மை. இன்னைக்கு மறந்துடாதீங்க, ஃபாலோ ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸில் இன்னைக்கு நன்மையை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு சிலர் இப்படியாக சொல்லுகிறார்கள், பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் கொடுப்பதில்லை, கொடுப்பவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதில்லை. நன்மையை குறித்து, நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாம் திரும்பவும் நன்மையை கொடுப்பதில்லை, நன்மையை கொடுப்பவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதில்லைன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, மகிழ்ச்சியா இருப்பதினால் நன்மை செய்பவரும் உண்டு, நன்மை செய்வதனால் மகிழ்ச்சியாய் இருப்பவரும் உண்டு. கரெக்ட் தானே? சரிதானே? இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க, மகிழ்ச்சியாய் இருப்பதனால் சிலர் நன்மை செய்பவரும் உண்டு, நன்மை செய்வதனால் மகிழ்ச்சியாய் இருப்பவர்களும் உண்டு. ஒரு சிலர் என்ன ஆசைப்படுறார் பாருங்க, கஷ்டப்படுகிறவர்களை கை தூக்கி விடக்கூடிய இருதயம் உள்ளவர்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றால் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க. சிலர் நம்ம சொல்லுவோம், என்கிட்ட இருந்தா நான் செஞ்சிருப்பேன். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம், என்கிட்ட இருந்தால் நான் செஞ்சுருப்பேன். பாருங்க, இப்படிப்பட்ட உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் பாருங்க, நம்மளால் செய்ய முடியல, நம்மளால் அதை முடியல. அப்போ ஒருத்தர் விரும்பி ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கஷ்டப்படுறவங்களுக்கு கை தூக்கி விடுற மனசு இருக்கிறவங்க, அந்த இருதயம் இருக்கிறவங்க நல்ல பொருளாதாரமாக ஃபினான்ஷியலாக சவுண்டாக இருந்தால் என்னவா இருக்கும்? நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஆனால் இருப்பதிலிருந்து நாம் என்ன பண்ணணும்?
கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இப்படியெல்லாம் இருக்கு நன்மைகளை குறித்து. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எப்படியாய் நன்மை செய்ய வேண்டும் என வேதம் வசனங்களில் வாயிலாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இயேசு நமக்கு நன்மை செய்ததனால், பாருங்க, நன்மை செய்கிறதுனால, செஞ்சதுனால அவர் எல்லா தீமையையும் அனுபவித்தார். நன்மை செஞ்சதுனால, நமக்காக அவர் நின்னதுனால, நம் பட்சத்தில் அவர் நின்னதுனால பண்ணலாமா, என் பட்சத்தில் ஆண்டவர் நின்னார். ஒரு மேய்ப்பனாய் நின்னார், தலைவனாய் நின்னார், தகப்பனாய் நின்னார், இரட்சகனாய் நின்னார். அப்படி நின்னதுனால அவரையே கொல்ல பார்த்துட்டாங்க, அவரையே கொன்னுட்டாங்க. ஜனங்களை காப்பாற்றினதுனால, ஜனங்களுடைய பாவங்களை கழுவினதுனால, ஜனங்களுடைய அக்கிரமங்களை நீக்கினதுனால, ஜனங்களுக்கு நன்மை செய்ததுனால, வசனத்தை என்ன வாசிச்சோம்? அவர் நன்மை செய்கிறவராய், நீங்க சொல்ல மாட்டீங்களா? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதை பார்த்துட்டு எல்லாரும் அவரை வேற மாதிரி நடத்திட்டாங்க. அவர் தீமையை அனுபவித்தார், பாடுகளை அனுபவித்தார், அவ்வளவாய் அவர் வேதனைப்பட்டார். ஆக நன்மை, இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்தும் இதை நாம் பார்ப்போம். இன்றைக்கு இந்த நன்மைகளின் நாயகன், நன்மைகளின் நாயகன், இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நன்மைகளின் நாயகனிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது த ஹீரோ ஆர் த மேன் ஆஃப் குட் டீட்ஸ் அல்லது மேன் ஆஃப் குட் திங்ஸ். கன்னடத்தில் ஒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳ ನಾಯಕ. நீதிமொழிகள் 3:27 வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இராதீங்க. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதீங்க. ஆண்டவர் அறிவார், நீங்க அறிவீங்க. உங்ககிட்ட பொருள் இருக்குன்னு சொல்லி யார் அறிவார்? ஆண்டவர் அறிவார். ஆக நன்மை என்று பார்க்கும்போது எல்லா விதத்திலும் வருகிறது. ஆக இன்றைக்கு ஏன் நன்மை செய்ய வேண்டும், இந்த வார்த்தையை சொல்லலாமா? ஏன் நானும் நீங்களும் நன்மை செய்ய வேண்டும்? முதல் காரியம், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். என்னங்க? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, நன்மை செய்கிறவன் தேவனுடைய குணத்தை உடையவனாய் இருக்கிறான். தேவன் கிடையாது, ஆனா தேவனுடைய குணம், அந்த நற்குணத்தை உடையவனாய் இருக்கிறான். 3 யோவான் 1:11 வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லல இந்த வார்த்தையை, அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. 3 யோவான் 1:11, பிரியமானவர்களே, நீ தீமையானதை பின்பற்றாமல், என்ன சொல்லுகிறது? நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? தேவனால் உண்டாயிருக்கிறான். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. என்ன சொல்ல வராங்க? தீமை நான் செய்து கொண்டே இருக்கிறேன், ஒருத்தருக்கும் நன்மை செய்யாம நான் தீமையை செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் தேவனை முழுமையாய் அறியவில்லை, தேவனை காணவில்லை. என் கண்களினால் அல்ல, என் இருதயத்தினால் அவரை நான் காணவில்லை என்று அர்த்தம். ஆக நான் நன்மை செய்கிறேன் என்று சொன்னால் தேவனை கண்டிருக்கிறேன், அவருடைய நற்குணங்களை கண்டிருக்கிறேன். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி சுற்றி திரிந்தார்? நன்மைகளின் நாயகனாய் சுற்றி திரிந்தார். இதை சொல்லலாமா? என்னங்க? அவர் நன்மைகளின் நாயகனா சுற்றி திரிந்தார். இன்னைக்கு நம்ம எந்த நாயகனா சுற்றி திரிகிறோம்? தீமைகளின் நாயகனா சுற்றி திரிகிறோம். நிறைய சமயத்தில் ஒன்றும் செய்யறது கிடையாது, ஒருத்தருக்கு உதவி செய்யறது கிடையாது, ஒருத்தரை பார்க்கறது கிடையாது, ஒருத்தரை விசாரிக்கிறது கிடையாது, ஒருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது கிடையாது. அவர் நன்மைகளின் நாயகன். அவருடைய அடிச்சுவடுகளை நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டும். ஆக அந்த நன்மைகளின் நாயகன் எப்படி சுற்றி திரிந்தார்? போகிற இடத்தெல்லாம் ஜனக்கூட்டம் அவரை பின் சென்று கொண்டே இருந்தது. என்ன காரியம்? அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷரிடத்திலும் வேதபாவம் பார்க்காம அவர் செய்து கொண்டே இருந்தார். ஆக அவரை பார்த்த எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அவருடைய அடிச்சுவடைகளை தான் பின்பற்ற வேண்டும்.
அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அவர் இருக்கும்போது ரொம்ப தடுமாறினாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்தின பிறகு எந்த அளவுக்கு நன்மை செய்கிறவர்களா எல்லா இடத்துல சுற்றி தெரிஞ்சாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு நன்மை செய்கிறவர்களா எல்லா இடத்துலயும் சுற்றி தெரிஞ்சாங்க தெரியுமா? இன்னைக்கு அவ்வளவு சுயநலமான ஒரு வாழ்க்கை நான் நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னடா வர வர இதே வார்த்தைகளை பேசுறான்னு நினைக்க வேண்டாம். போக போக ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு முக்கியம். இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்ன நடக்கு? வெளியில் இருக்கிறவங்க ஒரு சிலரை நான் பாராட்டுறேன். வெளியில் இருக்கிறவங்க நன்மை செய்கிறேன் என்று சொல்லி பல காரியங்களை செய்கிறாங்க. அதில் உண்மையாகவும் செய்கிறாங்க. சிலர் பேர் புகழுக்காக செய்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பார்க்கிலும் ஆண்டவர் என்னை உங்களையும் பார்த்து என்ன சொல்றாரு? நன்மை செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்படி என்ன அர்த்தம்? தேவனுடைய குணாதிசயத்தை உடையவனாய் இருக்கிறான். The heart of God, அவருடைய இருதயத்தை உடையவனாய் இருக்கிறான். ஒருத்தருக்கு ஒரு உதவி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்பொழுது பார்த்துட்டு அப்படியே போகாம நாளைக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருத்தன் பசியா இருக்கிறான், ஒருத்தன் தாகமா இருக்கிறான், என் வீட்டிலே எனக்கே சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக வெளியில் இருக்கிறவங்களை விட நாம் இந்த உலகத்தில் வித்தியாசமானவர்கள். அப்ப அவங்களும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். என்ன இருக்குது வித்தியாசம்? அதுல சொல்ல முடியாது. நாம் நம்முடைய இருதயத்தின் உள்ள தேவனுடையவர்களாய், அவர் அன்பில் உடையவர்களாய், அவர் அன்பின் நோக்கத்தோடு நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணும். இதான் அவங்களுக்கு இருக்க நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம். இன்னைக்கு வெளியில விளம்பரம் தான். நீங்க பாருங்க, விளம்பரம் தான் அதிகமாகிடுச்சு. அதுக்காக நான் விளம்பரமே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. சிலர் சொன்னாதான் காண்பித்தாதான் இன்னும் கொஞ்சம் இன்னொருத்தருக்கு கொடுக்க விரும்புகிறாங்க. சிலருக்கு தெரியறதில்ல. பாருங்க, வசனம் பிரசங்கிக்கிறவன் இல்லாத விட்டால் கேட்கிறவன் இல்லை. அப்போ சொல்லலன்னு சொன்னா, காண்பிக்கலன்னு சொன்னா யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையை வெறும் அவர்கள் வளர்ச்சிக்காக, அவர்கள் புகழுக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல காமிச்சு கொடுத்துருவாங்க. ஓ, இது அவங்களுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கண் துடைப்பு. ஆனால் நான் வித்தியாசமானவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க வித்தியாசமானவர்கள். ஏன் காரணம்? நீங்கள் செய்கிற நன்மை அவர்கள் செய்கிற நன்மையை விட வித்தியாசமானது. நீங்கள் செய்கிற நன்மை தேவனால் உண்டானது. ஹல்லேலூயா. தேவனால் உண்டானவர்கள். சொல்லமா, நன்மைகளின் நாயகனால் உண்டானது. என்னங்க? நன்மைகளின் நாயகனால் உண்டானது. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதிக பாயிண்ட் இருக்கு, நான் சீக்கிரமா போறேன். இரண்டாவது, நன்மை செய்யாவிட்டால், ஏன் நான் நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கே ஒரே ஆச்சரியமா தான் இருந்தது. நன்மை செய்யாவிட்டால் அது எனக்கு பாவம். கேட்டிருக்கிறீங்களா? வாசிச்சிருக்கிறீங்களா? நன்மை செய்யலன்னா என்னப்பா? நன்மை செய்யலன்னா பாவம். யாக்கோபு 4:17 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கிறது. நான் சொல்லல என்னங்க? வசனம் சொல்லுகிறது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் நன்மை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் வசனம் சொல்லுகிறது, therefore to him that knoweth to do good and doeth it not, to him it is sin. நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். ஒரு சரியான விஷயத்தை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், நன்மைகளை செய்ய எனக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் நான் விடும்போது அது எனக்கு பாவம் என்று சொல்லுகிறது. நன்மை செய்யவில்லை என்றால் அதை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரை தாங்குவதை நான் செய்யல, ஒருத்தரை தாங்க வேண்டும் நேரத்தில் நான் செய்யல, ஒருத்தருக்காக நான் நிற்க வேண்டிய நேரத்தில் நான் நிற்கல, ஒருத்தரோடு நான் பணிவோடு கனிவோடு நான் கவனிக்க வேண்டிய நேரத்தில் நான் நிற்கல.
வயசானவங்களை பார்த்துருக்குறோம்ல, வயசானவங்க அப்பா அம்மா கவனிச்சுக்குங்க, சிறு பிள்ளைகள் கவனிச்சுக்குங்க, ஆன்லைனில் பார்க்குறவங்க கவனிச்சுக்குங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் என் பிள்ளைய எந்த அளவுக்கு கொஞ்சி குலாவி என் பிள்ளை அந்த அளவுக்கு வளர்றோம், அந்த அளவுக்கு நான் என் பிள்ளைகளை வளர்க்குறேன். அது பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பெற்றவங்களுக்கு அவங்க பிள்ளை தான் எல்லாமே. தங்க வாழ்க்கையே செலவு பண்ணுறாங்க, தங்களுடைய பணத்தை செலவு பண்ணுறாங்க, அதுக்காக தான் ஓடுறாங்க, பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. எவ்வளவு உழைக்கிறாங்க, எவ்வளவு கண் விழிக்கிறாங்க. அம்மா தாய் நைட்டெல்லாம் முழிச்சு பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் செய்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் மாற்றி பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க. எவ்வளவு நன்மையை நீங்கள் பிள்ளைகளாய் பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கணக்கே போட முடியாது. ஆனால் வளர்ந்த பிறகு அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில், அவங்களை தாங்க வேண்டிய நேரத்தில், அவங்களை விசாரிக்க வேண்டிய நேரத்தில், அவங்களோடு கனிவாய் பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் நின்னீங்களா? நான் நிற்கிறேன்னா? இப்போ நான் சாக்கு சொல்லுவேன், அவங்க ரொம்ப பேசுகிறாங்க, நீ சின்ன வயசில் பேசவே இல்லையா? அவங்க என்னை திட்டுறாங்க, நீங்கள் சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மாவை திட்டினது இல்லையா? இல்லை, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்களுக்கு அறிவே இல்லை. உனக்கு அறிவு எங்கேருந்து வந்தது? ஃபஸ்ட்டு பிள்ளைங்க சொல்கிறாங்க இன்னைக்கு, நன்மை செய்யாமல் நான் செய்ய வேண்டிய நேரத்தில் நான் செய்யலைன்னு சொன்னால் அது பாவம். பாருங்க எவ்வளவு உள்ள அர்த்தம் இருக்கு. நான் செய்யலை, என்னை கண் விழித்து பார்த்தவர்களோடு கூட நான் நிற்கல, எனக்கு கற்றுக் கொடுத்தவர்களோடு கூட நான் நிற்கல, எனக்கு தன்னுடைய வாழ்க்கையை செலவு செய்தவர்களோடு கூட நான் இன்னைக்கு நிற்கல. இன்னைக்கு பெரியவங்களை கவனிச்சுக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்குது பிள்ளைங்களுக்கு. உனக்காக தான்ப்பா ஓடினாங்க, உனக்காக தான்ப்பா உழைச்சாங்க, உனக்காக தான்ப்பா சொத்து சேர்த்து வச்சாங்க, உனக்காக தான் எல்லாத்தையுமே செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன்? என் தாயை பார்த்துக்கிறேனா, என் தகப்பனை பார்த்துக்கிறேனா, என் பாட்டியை பார்த்துக்கிறேனா? இன்னைக்கு பாட்டியெல்லாம் கணக்கே கிடையாது. வயதானவங்க வீட்டில் யாராவது இருக்கிறாங்களா? கணக்கே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வயதானவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு அது பிளெஸ்ஸிங்குங்க, உங்களுக்கு பிளெஸ்ஸிங், அது உங்களுக்கு பாக்கியம். அது அவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காமல் இருக்கலாம். நீங்கள் அவங்கள கவனிக்கும் போது உங்களுக்கு அது பிளெஸ்ஸிங். அது நான் நன்மை செய்ய அறிந்தும், வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. என்ன சொல்லுகிறது? நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால், அப்படியே நம்ம சொல்லலாம், என் தாயை என் தகப்பனை கவனிக்க தெரிந்தவனாய் இருந்தும் நான் செய்யாமல் போனால் அது எனக்கு பாவம். இது சாதாரண வார்த்தை இல்லை. இது என்னப்பா, நன்மை செய்யலைன்னா பாவமாப்பா? பாவம் செஞ்சாதானப்பா பாவம்? இதுதான் பாவம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? குத்திட்டா தான் பாவம், கொலை பண்ணிட்டு தான் பாவம். கவனிக்கலைன்னா, ஒருத்தரை விசாரிக்கலைன்னா, ஏழைய தாங்கலன்னு சொன்னா அது பாவம். எப்படி பாவிக்கிறார் பாருங்க யாக்கோபு. எப்படி யாக்கோபு எவ்வளோ அழகாக எழுதுறார் பாருங்க. எந்த அளவுக்கு அந்த கவனத்தை உள்ளுக்குள்ளாக வைத்திருப்பார் பாருங்க. ஒருவனோடு கூட துணையாய் நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்கலன்னு சொன்னான். ஒருவனுக்கு நீதியை செய்யவில்லை என்று சொன்னால், என்னங்க, ஒருத்தருக்கு நீதியை செய்யவில்லை என்று சொன்னால், ஒருத்தருக்கு நியாயத்தை செய்யவில்லை என்று சொன்னால், ஒருத்தருடைய பசியை ஆற்றவில்லை என்று சொன்னால், பசியின் அருமை எப்போ தெரியும்? இப்போ நம்ம நிழலின் அருமை எப்போ தெரியுது? இப்போ எனக்கு உங்களுக்கும் வெயிலில் தெரியுது. ஏன் இப்போ வெயில் ஒரு நாளும் 36 டிகிரியிலேருந்து 38, 39 வரைக்கும் போகுது. போன வாரம்லாம் 38 வரைக்கும் டச் ஆகிடுச்சு. போன வாரம்லாம். இப்போ நான் என்ன தெரியுது? முன்னெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னையே சொல்லிக்கிறேன், சிக்னல்னா அப்படியே அந்த சிக்னல் கோட்டை தாண்டி நிற்பேன். வெயிலாவது மழையா அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது குளிர்காலத்தில். இப்போ வெயில் காலத்தில் சிக்னல் எங்கேயோ இருக்குது, இங்கே ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்துக்கிட்டே நிற்கிறேன். என்ன நிழல் வேணும் எனக்கு.
அருமை இப்போதான் தெரியுது, நிழலின் அருமை இப்போதான் தெரியுது. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்? ஒருத்தர் பசியாக இருக்கும்போது, நான் பசியாக இருந்தேன் ஒரு நாள், அப்போ எனக்கு சாப்பாடு கிடைச்சது, ஒருத்தர் சாப்பாடு போட்டாங்க. அப்போ ஒருத்தன் பசியாக இப்போ இருக்கும்போது நான் அவங்களுக்கு சாப்பாடு போடலைன்னு சொன்னேன், அவங்களுக்கு நான் நன்மை செய்யலைன்னு சொன்னான், அவங்க தாகத்தை நான் தீர்க்கலைன்னு சொன்னான், அது எவ்வளோ பெரிய குற்றமாக நான் எடுத்துக்கணும்? எவ்வளோ பெரிய விஷயங்க இது. சொல்லம்மா, நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை நான் செய்யாமல் போனால் பயமுறுத்த சொல்லலை. நான் உங்களை நீ நன்மை செய்தே ஆக வேண்டும் சொல்லி பயமுறுத்தி நீங்கள் நன்மை செய்யுங்கன்னு சொல்ல வரல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன், ஒருத்தருக்கு, தேவையுள்ளவர்களுக்கு, நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நிற்கணும். ஞானமாக நில்லுங்க. அதே சமயத்தில் அதிலே மூன்றாவதாக பாருங்க, ஏன் நாம் நன்மையை செய்ய வேண்டும் அல்லது நன்மை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால், தீமையை நன்மையினாலே வெல்வதற்கு செய்யணும். என்னங்க? தீமையை நன்மையினாலே வெல்லுவதற்கு நன்மை செய்யணும். நம்ம வித்தியாசமானவங்க. ஆண்டவர் அந்த பாருங்க, அவர் நன்மைகளின் நாயகன். நான் ஏன் சொல்றேன்? நன்மைகளை செய்தவராய் சுற்றி திரிந்ததனால் மாத்திரம் அல்ல, எப்படி அவர் எல்லாவற்றையும் வென்றார்? நன்மையினால வென்றார் தீமையை. எப்படி வென்றார்? மௌனமா வென்றார். சைலண்டா எல்லாரும் சாகடிச்சார். வேற எதையும் அங்க செய்யல அவர். ரோமர் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லு வசனம் சொல்லுகிறது. என்னங்க? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லு. அதை டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அழகா சொல்லுகிறது. நான் நினைக்கிறேன் இது மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன். டோன்ட் லெட் ஈவில் கெட் த பெஸ்ட் ஆஃப் யூ. நல்லா கவனிங்க. டோன்ட் லெட் ஈவில் கெட் த பெஸ்ட் ஆஃப் யூ, கெட் த பெஸ்ட் ஆஃப் ஈவில் பை டூயிங் குட். இந்த வசனம் பாருங்க, நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். தீயவை உங்களில் சிறந்ததை பெற அனுமதிக்காதீர்கள். தீமையான காரியங்கள் உங்ககிட்ட இருந்து சிறந்ததை பெற அனுமதிக்காதீங்க. அந்த வசனத்தை நான் விவரிக்கிறேன் இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல. நன்மை செய்வதன் மூலம் தீமையிலிருந்து சிறந்ததை பெறுங்கள். எப்படிப்பா தீமையிலிருந்து நான் எப்படிப்பா சிறந்ததை பெற முடியும்? தீமையே தீமையாச்சே, அதில் போய் நான் எப்படி நன்மையை பெற முடியும்? பாருங்க, தீமை உங்களிடத்தில் சிறந்த தீமையான காரியங்களை வாங்க பார்க்குது. தீமை என்ன பார்க்குது? ஒரு தீங்கான காரியம், ஒரு தீமை உங்களிடத்திலிருந்து பெஸ்ட்டை வாங்க பார்க்குது. எந்த பெஸ்ட்டை? உங்ககிட்ட இருக்கிற எல்லா பெரிய தீமையை பெஸ்ட்டா வாங்க பார்க்குது. உதாரணத்துக்கு இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது வசனங்கள் சொல்லுகிறது பாருங்க. ரோமர் 12:14 வசனத்தில் வரைக்கும், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். என்னங்க? உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை, நீங்க தீமை செய்கிறவர்களுக்கு தீமையே செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க தீமைக்கு தான் பெஸ்டா செய்றீங்க. புரியுதா உங்களுக்கு? என்னங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க தீமை செய்கிறவர்களுக்கு தீமையே செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த தீமைக்கு தான் நீங்க பெஸ்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு மாறா தீமையிலிருந்து நீங்க நன்மையை வாங்க பாருங்கன்னு சொன்னா, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்து நன்மையினாலே தீமையை வெல்லு அப்படின்னு சொல்லுகிறார். அங்க இங்க வசனம் சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்கவே என்று சபியாதிருங்கள். 15வது வசனம் சொல்லுகிறது, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் இருங்கள், தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள். இதெல்லாம் நன்மையில வந்து சேரும். பாருங்க, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். சரி, இது வரைக்கும் அப்படியே மனதில் வச்சுக்கோங்க. ஒருவனுக்கும் தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. இப்போ பாருங்க,
இப்போதான் வர மெயின் விஷயத்துக்கு. பழி வாங்குற காரியம் என்னங்க? தீமை உங்களிடத்தில் இருக்கிற பெஸ்டான காரியத்தை வாங்க விரும்புது. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. தீமை உங்களிடத்திலிருந்து பெஸ்டா வாங்க விரும்புது. என்ன? உங்ககிட்ட இருக்கிற தீமையை நீங்க தப்பு செஞ்சா தப்பு தான் செய்யணும். உனக்கு ஒருத்தன் பல்லு அடிச்சானா நீ பல்லு தான் உடைக்கணும். உன்னை ஒருத்தன் குத்துனானா நீ மாறாக நீ என்ன பண்ணணும்? குத்தணும். பழி வாங்கியே வாங்கணும் அப்படின்னு சொல்லி தீமையை செய்தவர்களுக்கு தீமையே செய்யு. அதான் அந்த பெஸ்ட்டை வாங்க பார்க்குது தீமை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? தீமையை தீமையினால வெல்லாத. என்ன பண்ணுங்க? தீமையை நன்மையினால நீ என்ன பண்ணு? வெல்லு அப்படின்னு சொல்ற. அப்போ நான் என்ன பண்ணணும்? பழி வாங்காமல், பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நானே பதில் செய்வேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் பழி வாங்கிக்குவார். உங்களுக்காக அவர் நின்னுக்குவார். உங்களுக்காக என்ன பண்ணுவார்? நான் போய் நிற்கக்கூடாது. நானே வாங்கிக்கிறேன், நானே கத்தியை எடுத்துக்கிறேன், நானே நியாயம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தர் என்ன எனக்கு செய்கிறாங்களோ அதே தீமையை நான் செய்யக்கூடாது. அந்த தீமைக்கான பெஸ்ட்டை நான் தீமையாகவே செஞ்சு கொடுக்கக்கூடாது. அவங்க என்னை அடிச்சிட்டாலோ, அவங்க என்னை உதைச்சிட்டாலோ, அவங்க எனக்கு துரோகம் செஞ்சிட்டாலோ, அவங்கள எனக்கு விரோதமாக செஞ்சிட்டாலோ அதையே நான் அவர்களுக்கு செய்யக்கூடாது. நான் என்ன செய்யணும்? நான் தீமையை நன்மையினால் வெல்லணும். அப்போ என்னை சபிக்கிறவர்களை நான் என்ன பண்ண போறேன்? கரங்களை தட்டி சொல்லலாமா? என்னங்க? என்னை சபிக்கிறவர்களை நான் சபித்தேன் என்று சொன்னால் நான் பழி வாங்குகிறேன் என்று அர்த்தம். ஆனால் நான் சபிக்காமல் நான் என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதித்தேன் என்று சொன்னால் நான் நன்மையினால் வெல்லுகிறேன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. என்னை அடிச்சாங்க ஒருத்தர், திருப்பவும் நான் அவனை அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கண்ணத்தை காமிச்சா ஒரு கண்மத்தை காண்பித்தா. எவ்வளவு பேர் காண்பிச்சிருக்கிறீங்க? அதெல்லாம் நடக்கிற காரியமா? சர்ச்சில் நீங்கள் பாட்டுக்கு மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை யார்ப்பா அடிக்க போறா? நாங்கள் தான் ரோட்டில் போகிறோம், எங்களை தான் அடிப்பாங்க. நான் அடிக்காமல் விட முடியுமா? ஒரு கண்ணத்தை காண்பித்தா ரெண்டாவது கண்ணத்தையும் காண்பி. அப்புறம் இதில் வேற சில பேர் வியாக்கியானம்லாம் பண்ணுவாங்க. சரி, ரெண்டாவது கண்ணத்தை காமிக்க தான் சொன்னார், அதுக்கப்புறம் அடிக்க சொல்லலை, அடிக்க வேணான்னு சொல்லலை, நான் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன், அப்போ தான் மனசு ஆறும். நமக்கு யாராவது எதனா செஞ்சிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு அதே போல செய்யற வரைக்கும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தூங்கவே மாட்டீங்க. உண்மைதானே? எவ்வளோ பேருக்கு அந்த மனசு துடிச்சிருக்கு? அவனுக்கு நான் அதை செய்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்டா. அவனுக்கு அதை திரும்பவும் பாரு, நான் அவன் திட்டினானா அதையே செய்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? தூங்க மாட்டேன். தூக்கமே வராது. அப்படிதான் நான் இருப்பேன். தூக்கமே எனக்கு வராது. ஏன்னா எனக்குள்ளாக இருக்கிறதெல்லாம் வெறிதான். எனக்குள்ளாக இருக்கிற காரியங்கள்லாம் பழி வாங்கிறது தான். இன்னைக்கு எல்லாமே அதை தான் கற்றுக் கொடுக்கு. உலகமே அதுதான் கற்றுக் கொடுக்கு. அந்த காலத்தில் இருக்கிற உலகம் அதுதான் கற்றுக் கொடுக்கு. அடிச்சா அடிச்சிடு, உதைச்சா உடைச்சிடு, பல்ல உடைச்சா பல்ல உடைச்சு, ரத்தத்துக்கு ரத்தம், அடிக்கு அடி, நீ செஞ்சிரு. அப்படிதான் கற்றுக் கொடுக்கு இந்த உலகம். நாட்டுக்கு நாடு யுத்தம் வருது. எதனால? அவன் அந்த எல்லையை பிடிச்சிட்டான், அந்த எல்லை எனக்கு, அவன் என்ன அடிச்சுட்டான், இத்தனை பேரை கொண்டுட்டான், இத்தனை ராணுவ வீரனை கொண்டுட்டான். இப்போ நான் பாரு ஒரு வீரனையாவது அங்கே அடிச்சு நான் அவனை கொல்ல போகிறேன். பழிக்கு பழி, நாட்டுக்கு நாடு யுத்தம், இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கு. சமுதாயத்தில் என்ன நடக்கு? அக்கம் பக்கம் வீட்டில் என்ன நடக்கு? நன்மையினால நன்மையை எங்கே இப்போ செய்கிறோம்? தீமையினால தீமையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பெஸ்ட் ஆஃப் தீமையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பெஸ்ட் தீமையை தீமைக்கு கொடுக்காதீங்க. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? பெஸ்ட் தீமையை தீமைக்கு கொடுக்காதீங்க. எவ்வளோ பெரிய பெஸ்ட் தீமையாக வந்தாலும் நன்மையாய் பெஸ்ட்டை நன்மை செஞ்சிருங்க. அன்றியும் உன் சகோதரன் பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. தீமையினால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தீமையினால் வெல்லாதீங்க. தீமையினால் வென்றால் அது உலகத்துக்குரியவர்கள். இந்த நன்மைகளின் நாயகனுடைய
பிள்ளைகள், தேவனால் உண்டானவர்கள் என்ன செய்வாங்க? தீமையினால தீமையை வெல்லாமல் தீமையினால நன்மையினால தீமையை வெல்லுவார்கள். எவ்வளோ பேர் வெல்ல போகிறீங்க? எவ்வளோ பேர் வெல்ல போகிறீங்க? என் குடும்பத்திலேருந்து அதை ஆரம்பிக்கலாம். என் குடும்பத்தில் முதல்ல அதை ஆரம்பிக்கலாம். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளோ பேர் நம்ம சபிக்கிறாங்க. என் குடும்பத்தில் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு செய்கிறாங்க. சிலர் சிலர் வந்து பேசும்போது அவங்க எந்த அளவுக்கு சிலர் அதை செய்யவும் செய்கிறாங்க. குடும்பத்திற்கு விரோதமாக, சொந்த அண்ணனுக்கு விரோதமாக, சொந்த அப்பாவுக்கு விரோதமாக, அம்மாவுக்கு விரோதமாகவே மந்திரங்களை செய்கிறாங்க, பிள்ளை சுண்ணியங்களை செய்கிறாங்க. உலகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இப்போ நான் அதுக்கு விரோதமாக நான் அதை செய்ய முடியும்? அதே செய்ய முடியுமா? செஞ்சால் நல்லதா? அது நன்மையானதா? இந்த நன்மைகளின் நாயகனுக்கு பிள்ளையாய் பிறந்த நமக்கு அது தகுமா? இல்லை. அவங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு போட்டோம். ஒருவேளை இங்கே யாருன்னா கேட்குறீங்க, ஆன்லைனில் கேட்குறீங்க, என் குடும்பத்துக்கு யாரோ செஞ்சுட்டாங்க, என் குடும்பத்திலே செஞ்சுட்டாங்க, என் குடும்பத்தில் செஞ்சுட்டாங்க, ஐயோ ஒருவேளை இதுவாக தான் இருக்குமோ, அதனால தான் என் குடும்பம் விளங்காமல் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவங்கள ஒன்றும் அணுகாது, ஒரு தீங்கும் அணுகாது, ஒன்றும் அவங்கள சேராது. நீங்கள் அதை நம்பாதீங்க. ஒருவேளை அவங்க செஞ்சுக்கிட்டு போட்டோம், நம்பாதீங்க, உங்களை அது அணுகாது. ஆனால் பூச்சாண்டி நடக்கிறது மாதிரி பூச்சாண்டி நடக்கும். ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற காரியங்கள்லாம் மனசுக்குள்ளே தோணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, இஸ்ரவேலுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. நீங்கள் மாறாக உங்கள் குடும்பத்திலிருந்து எப்படி ஆரம்பிக்க போகிறீங்க? பரவாயில்ல. ஒருவேளை உங்களுக்கு அது உண்மை தெரிய வந்துச்சுன்னா பரவாயில்ல. தீமையினால் வெல்ல வேண்டாம், நன்மையினால் வெல்லணும். அதற்காக தான் நான் நன்மை செய்யணும். நான்காவதாக, நன்மை செய்யவே நானும் நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல காரியங்களை செய்யத்தான் நானும் நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ வழி விலகி போயிட்டேன். என்னங்க, நான் வழி விலகி போயிட்டேன். எபேசியர் 2:10 வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் வசனம் போடுங்களேன். எபேசியர் 2:10 நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, அதை குறிப்பு வச்சுக்கோங்க, பக்கத்தில் எழுதிக்கோங்க. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எபேசியர் 2:10 பாருங்க. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யூ ஆர் கஸ்டம் மேடு. பக்கத்தில் பார்த்து சொல்றீங்களா? என்னங்க, நீங்க கஸ்டம் மேடுங்க. நீங்க பார்த்து பார்த்து படைக்கப்பட்டீங்க. எப்படி படைக்கப்பட்டிருக்கிறீங்க? என்னையும் உங்களையும் கடவுள் எப்படி படைச்சிருக்கிறாரு? பார்த்து பார்த்து படைச்சிருக்கிறாரு. நீ இதை செய்யணும், நான் இதை செய்யணும், நீங்க இப்படி நடக்கணும், நான் இப்படி நடக்கணும், இந்த நன்மைகளை நான் செய்யணும். பார்த்து பார்த்து படைச்சது மாத்திரமல்ல, அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்லிக் கொடுக்கிறார். வேதத்தின் மூலமாய் அவர் ஒவ்வொன்றையும் வாழ்ந்து காட்டியே சொல்லிட்டார். அதனால தான் நான் சொன்னேன், அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணணும், அவருடைய அடிச்சுவடுகளை நான் ஃபாலோ பண்ணணும், அவருடைய பாத சுவடுகளை நான் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும், நான் பின்பற்ற வேண்டும். அந்த நன்மைகளின் நாயகன் எப்படியெல்லாம் இருந்துட்டு போனார், அதை நான் ஃபாலோ பண்ணணும். நீங்களும் நானும் ஒரு கஸ்டம் மேடாக இருக்கிறோம். கஸ்டம் மேட்னா என்ன? அவர் எல்லாவற்றையும் அனுகூலமாய், பயனுள்ளதாய், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நீங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து பார்த்து உங்களை படைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்களா இந்த வார்த்தையை? என்னங்க, நீங்கள் கஷ்டம் மேடுங்க. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் கஷ்டம் மேடுங்க. நீங்கள் பார்த்து பார்த்து படைக்கப்பட்டிருக்கிறீங்க. சொல்ல மாட்டீங்களா? அப்பா நீங்கள் சொல்ல மாட்டீங்களா?
சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் கஸ்டம் மேட். நீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எல்லாம் கஸ்டம் மேடா, உன் கஸ்டம் மேடு தான் என்ன தெரியுமே அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன மனசில் நினச்சிக்க, நான் சொல்கிறேனேன்னு சொல்லிடுறது இப்போ. ஆனால் மனசுக்குள்ளே வேறு நினைக்கக்கூடாது. சொல்ல மாட்டீங்களா? யூ ஆர் கஸ்டம் மேட். நீங்கள் பார்த்து பார்த்து படைக்கப்பட்டிருக்கிறீங்க. யூ ஆர் பியூட்டிஃபுல். நீங்கள் அழகாக இருக்கிறீங்க. இதை சொல்லுவீங்க எல்லாரும். சொல்லுங்க. நீங்கள் அழகாக இருக்கிறீங்க. அது ஆண்டவர் பார்த்து பார்த்து படைச்சாரு. நீங்கள் மனதில் நல்ல உள்ளங்களாக இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? பார்த்து பார்த்து. காரணம், அவர் உங்களை அவருக்குள் படைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளவு அழகான விஷயம் இது. நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. பாருங்க, மாங்காய் மரம் என்னைக்காவது தேங்காயை கொடுத்துருக்கா? தேங்காயை கொடுத்துருக்கா? சப்போட்டா மரம் என்னைக்காவது சீத்தாப்பழத்தை கொடுத்துருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் மட்டும் ஏன் வேறு வேறு மரம் வேறு வேறு கனியை கொடுக்குறீங்க? நான் மட்டும் ஏன் வேறு வேறு கனியை கொடுக்குறேன்? ஆண்டவர் ஒரு மாங்காய் மரத்தை வச்சு, ஒரு தேங்காய் மரத்தை வச்சு இதை தான் கொடுக்கணும்னு சொல்லி கஷ்டம் மேடு. அதில் வேறு எந்த ஒரு கனியும் வராது. ஆனால் என்ன கஷ்டமேடா பண்ணிட்டு அவர் படுற பாடு இருக்கு. நான் இதை தான் செய்யணும், நன்மை தான் செய்யணும், நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கணும், மற்றவர்களுக்காக தான் நான் நிற்கணும், வாழணும் அப்படின்னு சொல்லி என்னை அவங்களே ஆண்டவர் படைச்சிட்டாரு. கஷ்டம் மேடு. கஷ்டமாக படைக்கலங்க, கஷ்டம் மேடு. அவர் விருப்பப்பட்டு படைச்சிருக்கிறார் உங்களை. என் பிள்ளை, என் மகன், என் மகள் இத்தனை பேரை ஆசீர்வதிக்கணும், இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், இத்தனை பேரை நடத்தணும், இத்தனை பேரை விசாரிக்கணும், இத்தனை பேரை அவங்களுக்கு கூட நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஆண்டவர் படைச்சிருக்கும் போது நம்ம வழி விலகி போயிடக்கூடாது. தேங்காய் கனியை விட்டு வேற கனியை கொடுக்க கூடாது. வேற கனியை கொடுக்க கூடாது, முடியாது. ஆக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் கஷ்டம் மேடு. நான் பார்த்து பார்த்து படைக்கப்பட்டிருக்கிறேன். நல்லதை செய்ய, நற்கிரியைகளை செய்ய, ஆசீர்வதிக்க, ஹல்லேலூயா, ஜனங்களோடு நான் நிற்க, ஜனங்களோடு நான் நிற்க என்னை ஆண்டவர் உங்களை கஷ்டமேடா படைச்சிருக்கிறார். சரி, அடுத்து இன்னும் 2 விஷயங்களை நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும். நன்மை தானே செய்யணும், நன்மைகளை நாயகனை பின்பற்றி நன்மை தானே செய்யணும். எப்படி செய்யணும்? கர்த்தரை நம்பி நன்மை செய். வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். சங்கீதம் 37:3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இதை கவனிக்கலாம். யாரை நம்பி நாம் நன்மை செய்கிறேன்? கர்த்தரை நம்பி. இன்னைக்கு மனுஷன் செய்கிற நன்மை எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் அந்த தம்பிக்கு நன்மை செஞ்சேன்னு சொன்னால் நாளைக்கு அவன் எனக்கு இருப்பான். புரியுதா? லொரின், நான் உனக்கு நான் இன்னைக்கு நன்மை செய்கிறேன், வாழ்நாள் முழுக்க என் கடைசி வரைக்கும் என் காலடியிலே கிடக்கணும். அப்படிதான் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கு. நன்மை ஒருத்தருக்கு நான் செய்கிறேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட நான் எதனா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆண்டவர் இங்க வசனம் என்ன சொல்கிறது? நீ யாருக்கு நன்மை செய்கிறையோ அவங்களை நம்பி நன்மை செய். அப்படி சொல்லுதா வசனம்? இல்லை. சரி, அப்படி சொல்லல. நீ என்ன பண்ண? உன்னை நம்பி நன்மை செய் அப்படின்னு சொல்லி உங்களையும் சொல்லிக்கல, என்னையும் சொல்லிக்கல. இங்க அழகா வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி. ஆக எங்க வசனம் விட்டேன் நான்? சங்கீதம் 37:3 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நீங்கள் நன்மை யாருக்கு செய்கிறீர்களோ அவர்களை நம்பி அல்ல, உங்க கூட இருக்கும் ஜனங்களை நம்பி அல்ல, அல்லது உங்களை நம்பி அல்ல,
கர்த்தரை மாத்திரம் நம்பி நன்மை செய்யுங்க. கரங்களை தட்ட மாட்டீங்களா? கர்த்தரை மாத்திரம் நன்மை செய்யுங்க. எதையும் எதிர்பார்க்காதீங்க. யாருக்காவது ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. இதை நான் செய்யறேன், இவங்க நாளைக்கு என் கூட இருப்பாங்க. இதை நான் செய்யறேன், இவங்க நாளைக்கு எனக்கு நன்மை செய்வாங்க. இதை நான் செய்யறேன், இவங்களுக்கு மாறா அந்த நன்றி கடனை செய்வாங்க. அதுக்காக யாருக்கும் செய்யாதீங்க, எதற்கும் செய்யாதீங்க. அப்படி நான் செஞ்சேன்னு சொன்னா அந்த நன்மைக்கு வேல்யூ இல்லை, வேணாம். ஆண்டவர் அப்படி விரும்புறது கிடையாது. நான் என் திராணிக்கு தக்கதாய் நன்மை செய்கிறேன், கர்த்தரை நம்பி நான் செய்கிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் நான் கொடுக்குறேன். என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளவும் நான் செய்கிறேன். என்னை கர்த்தர் பார்த்துக்குவார். என் பிள்ளைக்கு என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துடலாம். டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நாளைக்கு. அப்புறம் நாளைக்கு நம்ம தான் என்ன பண்ணுவோம்? வருத்தத்தில் உட்காருவோம். யாரையும் நம்பி நாம் நன்மை செய்யக்கூடாது. எதையும் எதிர்பார்க்காமல் நாம் நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்ம ஏதாவது எதிர்பார்த்து நம்ம செஞ்சோன்னு சொன்னால் அது வியாபாரத்துக்கு அடையாளமாக இருக்குது. கடைசியாக இதை நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படி நம்ம நன்மை செய்யணும்னு சொன்னால், நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சில சமயங்களில் உங்களுக்குள்ளாக சோர்வு வந்துடுது. இன்னும் நான் எவ்வளோ தான் செய்கிறது? எனக்கே 1008 இருக்குது. என்ன? எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது. அதை மீறியும் நான் என் அம்மாவுக்கு செய்கிறேன், என் அப்பாவுக்கு செய்கிறேன், என் தம்பிக்கு செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு செய்கிறேன், என் நண்பர்களுக்கு செய்கிறேன். ஆனால் ஏன் அவங்க வேறு விதமாக நடந்து என்னை குத்துறாங்க? ஏன் என்னை உடைக்கிறாங்க? ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க? ஏன் நான் எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு சோர்வு வந்துடுது. உண்மைதான், நம் மனுஷர்கள் சோர்வு வந்துடுது. ஆனால் ஆண்டவர் அதற்காக தான் இந்த வசனத்தை அழகாக வச்சிருக்கிறாரு. நிறைய வசனங்கள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:13 சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். என்னங்க? நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்க. கலாத்தியர் 6:8-9 அல்லது 8-9 வரைக்கும். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாய் குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். வசனத்தை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். கலாத்தியர் 6 நீங்கள் எடுத்து போடுறீங்களா? கலாத்தியர் 6:8-9 வரைக்கும். எங்கே போய் சிக்கிக்கிட்டு இருக்குது? போட்டிருக்கீங்களா? கலேஷியன்ஸ் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். அடுத்த வசனம், ஆவிக்கென்று நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எவ்வளோ நம்பிக்கையான வசனம் பாருங்க. 9வது வசனம் அழகாக போட்டிருக்கு. என்ன? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்க. பவுல் சொல்கிறாரு, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சோர்ந்து போகிற நேரத்தில் இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக நாம் செய்கிற நன்மையெல்லாம் நாம் அதுக்கான பலனை நாம் அடைவோம், அதுக்காக தான் நம்ம செய்கிறோம், நம்ம அந்த அர்த்தம் இல்லை. அதே சமயத்தில் நான் சோர்ந்து போகிற நேரத்தில் நான் ஜனங்களோடு நிற்கிறேன், அவங்களுக்காக நான் நன்மை செய்கிறேன். ஸோ அதனால் நான் சோர்ந்து போக விடக்கூடாது. காரணம், கர்த்தர் எனக்கான பலனை வைத்திருப்பார். அதற்கான பலனை அவர் என்ன பண்ணுறாரு? வைக்கிறார். 10வது வசனத்தை வாசிக்கலாம் பிரதர். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். அடுத்த வசனம் வாசிங்க, போடுங்க. அவ்வளோதான். என் கழியெழுத்தாய் இது நமக்கு தெரியும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போம். உரிய நேரத்தில் நாம் அதற்கான பலனை நாம் அடைவோம். பாருங்க, பவுலை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். பவுல் எந்த அளவுக்கு ஊழியத்தில் அவ்வளவு முன்மரமாக இருந்தார் என்று உங்களுக்கு தெரியும். பவுனுடைய மிஷினரி பிரயாணத்தில் உலகம் முழுக்க அந்த நாட்கள் அவர் அறியப்பட்டு இருந்தோம். பல மிஷினரி 3 முக்கியமான மிஷினரி பயணத்தை அவர் செஞ்சார். கொரிந்தியருக்கு அவர் எழுதும்போது அவ்வளோ அழகாக அவர் அந்த வார்த்தையை எழுதுகிறார்.
என்னென்ன எழுதுகிறார்? கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 11 25 7 வரைக்கும், 23 நான் வாசிக்கிறேன். இதை கவனமாக நான் கவனிங்க, டைம் இல்லை நான் விவரிக்கிறதுக்கு. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிக புத்தியீனமாய் பேசுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன். நல்லா கவனிங்க, நன்மை செய்கிறத குறித்து சோர்ந்து போகாமல் இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அதாவது சிறையில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுதும் போக்கினேன். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறான்னு சொல்லி. அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு, முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இருந்தாலும் நான் நன்மை செய்யறதுல சோர்ந்து போல. நான் என்ன பண்ணுறேன்? ஒவ்வொரு சபையின் மேலும் கரிசனையாய் நான் இருக்கிறேன். சபை எப்படி நடக்கிறது, அந்த ஊழியங்கள் எப்படி நடக்குது, அந்த சபை மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. சோர்வடைய வேண்டாம், நம்ம தோண்டு போகக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. நன்மை செய்வதில் மாற்ற சோர்ந்து போகாதீங்க. காரணம், நன்மை செய்து சுற்றி திருந்தவரையே இந்த உலகம் என்ன பண்ணுச்சு? கொலையுண்டது, சிலுவையில் அறைஞ்சது. நாம் ஏமாத்திரோம். ஆனால் அதே சமயத்தில் நாம் சோர்ந்து போகாமல் அந்த தெய்வன், நன்மைகளின் நாயகன், கடைசி வரைக்கும், கடைசி சிலுவையில் கூட நன்மை செய்து விட்டு போனார். என்ன நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு கள்ளன் சொல்லும்போது, இன்று என்னோடு நீ பரதேசியில் இருப்பாய். ஹல்லேலூயா. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போக வேண்டாம். சொல்லுவோம், அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோம், அவருடைய பாதச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோம். இன்னும் நிறைய இருக்குது, நமக்கு டைம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். பிலிப்பியர் 1:5 அப்படியே கேளுங்க. உங்களில் நற்கிரியைகளை துவங்கினவர், என்னங்க, உங்களுக்குள்ளாக நற்கிரியைகளை துவங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். உங்களில் நற்கிரியைகளை, நன்மைகளை துவங்கின தேவன் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார், இந்த இயேசு. ஸோ அதனால் சோர்ந்து போயிட வேண்டாம். நடக்கிற பிரச்சனை, நடக்கிற சூழ்நிலைனால நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி விட்டுட வேண்டாம். நன்மை செய்கிறவர்களாய், இந்த நன்மைகளின் நாயகனை வணங்குகிற நம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழலாம். ஒப்பு கொடுக்கலாம்.